தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில் இன்ஜின் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள். சென்னை எழும்பூர் ரயில் நிலைய நடைமேடை 1 மற்றும் 2 நோக்கி யார்டிலிருந்து வந்த ரயில் இன்ஜினானது நடைமேடைக்கு சுமார் 50 மீட்டர் முன்பாக 3 சக்கரங்கள் தண்டவாளத்திலிருந்து கீழே இறங்கியிருக்கிறது. இந்த தடம் புரண்ட காரணத்தினால தற்போது அந்த பகுதியில அந்த ரயில்வே ஊழியர்கள் வந்துட்டு அதனை சரி செய்யும் பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கோபாலபுரம் யார்டிலிருந்து வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய ரயில்களை மீண்டும் யாருக்கு எடுத்து சென்று பரிசோதனை செய்வதற்காக இந்த இன்ஜின்களானது பயன்படுத்தப்படும். அந்த வகையில் தான் இன்று சற்று நேரத்துக்கு முன்பாக ரயில் நிலையம் நடைமேடை 1 மற்றும் 2 நோக்கி யார்டிலிருந்து கோபாலபுரம் யார்டிலிருந்து இந்த ரயில் இன்ஜினானது நடைமேடை நோக்கி சென்று கொண்டிருந்த போது திடீரென தண்டவாளத்திலிருந்து தடம் புரண்டு இருக்கிறது. 50 மீட்டர் முன்பாக 3 சக்கரங்கள் தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கி இருக்கிறது. அதனால பெரிய சத்தத்துடன் இந்த சம்பவம் நடைபெற்றதுனா அங்கிருந்த பொதுமக்கள் பயணிகளும் அதிர்ச்சி அடைந்தார்கள். தற்போது அந்த ரயில் போக்குவரத்துக்கு எந்த விதமான பாதிப்பு எதுவும் இல்லை என்றும் தனியான டிராக்கில் தான் இந்த ரயில் இன்ஜினானது கொண்டு வரப்பட்டதாகவும் அதை சரி செய்யும் பணியில ஊழியர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் ரயில்வே போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்துல தற்பொழுது அங்க சரி செய்யக்கூடிய பணிகளை ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கான காரணம் குறித்தும் ரயில்வே துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.